தனுஷ் பத்தி சொல்லணும்னா 6 வருஷம் முன்னாடி வரைக்கும் அது ஒரு சின்ன டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான். சண்டை போட்டு பேசாம இருப்போம், அதுக்கப்புறம் மூஞ்சு பார்த்து சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும். இப்போ நான் 11th கிரேட் ஹாஸ்டல் போனதுக்கு அப்புறம் சண்டை அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸ்ரீஜா கிட்ட இப்போ நான் தனுஷ் பத்தி என்ன சொல்லணும்னா, அவன் என்ன சொல்லுமோ அதை அப்படியே சொல்லிடுவான், ஃபில்டர் ஒண்ணுமே இருக்காது. அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிப்பான். அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவனை ரொம்ப ஹாப்பியா எல்லாமே நார்மலா போயிடும். அது போக சவுண்ட் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா பேசுவான், பேசும்போது கொஞ்சம் லவுடா பேசுவான். இது வந்துட்டு அவனோட நெகட்டிவ் நீங்க வச்சீங்க அப்படின்னா, அவனோட பாசிட்டிவ் வந்துட்டு ஒரு பெரிய மலையே இருக்கு. ரொம்ப நல்ல பையன், எல்லாரையும் நல்லா பார்த்துப்பான். ஒரு 2 நாள் கூட பழகினவங்க கூட அவ்வளோ க்ளோஸ் ஆயிடுவான். என் அண்ணன்னு சொல்றதோட என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ற மாதிரி தான். ரொம்ப குட் ஹார்ட்டடான ஒரு பர்சன். தனுஷ் தான் எங்க அக்காவுக்கு ஹாப்பி மேரிட் லைஃப் அண்ட் சந்தோஷமா இருங்க. பை. தேடி வந்ததே போதும், இனி வாழும் அத்தனை நாளும் எனக்கும் எனக்குமே. பானம் பார்த்து கிடந்தேனே, மழையாய் வந்து விழுந்தாயே, வழித்துணையே வழித்துணையே. வானம் பார்த்து கிடந்தேனே, மழையாய் வந்து விழுந்தாயே, வழித்துணையே வழித்துணையே. கண்டேன் கண்டேன் என்னுடையவளை, தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை. கண்டேன் கண்டேன் என்னுடையவனை, தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை. உற்று உன்னை பார்க்கையிலே தோற்று கிடைத்த தனிமையினை, கற்று தந்த காதல் வழி விட்டு போனதே. ஊர் கூடும் நல்ல நல்ல தளங்கள் எல்லாம் உன்னை கூட்டிக் கொண்டு கை கோர்த்து கொண்டு, இதை சேர்த்து வைக்க நல்ல இடங்களை நாம் தேடி தேடி போவோம்.